ஹலோ ஹாய், என்னோட பேர் பார்த்தீங்கன்னா சிவா. நான் என்னோட கம்பெனி நேம் எக்ஸைட்டிவ். நான் இங்கே எக்ஸைட்டிவில் வந்து பிராண்டிங் ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி இந்த மாதிரி பிராண்டிங் சர்வீசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது இல்லாமல் கார்பரேட் ஷூட்ஸு, வீடியோ ஷூட்ஸு, தென் அது போக ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி எல்லா சர்வீசஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸ் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் ஷூட் அண்ட் வீடியோ ஷூட் இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நமக்கு ஒரு வீடியோ ஷூட் ஒன்று ப்ராடக்ட் வீடியோ ஷூட் போயிட்டுருக்கு, அது இல்லாமல் ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க நம்ம ஸ்டுடியோவில் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் பேஸ்ட் கிளைண்ட் தான். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இப்போ வீடியோ ப்ரொமோஷன்ஸ்க்கான வேலை போயிட்டுருக்குது. ஸோ ப்ராடக்ட் வீடியோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செட்டப்பில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் வீடியோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் ஆப்டான நம்ம ஆம்பியன்ஸு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஏன்னா ப்ராடக்ட்டை விட பேக்ரவுண்ட்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தாலும் அது வந்து எடுபடாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிகிட்ருக்கோம், அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் ஸ்டுடியோ செட்டப்புங்க. இங்கே வந்து ப்ராடக்ட் ஷூட் மட்டும் இல்லாமல் மாடல் ஷூட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்துவம் என்னென்னா ஒயிட் பேக்ரவுண்டில் மட்டும் ஃபோட்டோ ஷூட் பண்ணாமல் மல்டிபிள் பேக்ரவுண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ போயிட்டுருக்க இந்த ஷூட்டில் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா 90s கிட்ஸோடது. இது இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட தான், நம்மளோட தமிழ் காம் ஸ்டூடெண்ட்ஸோட தான் போயிட்டுருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இதை வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் பண்ணுறோம். இதை ஷூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் இமேஜஸாகவும் நம்ம முறையை மேக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் உங்களுக்கு வந்து வரும். ஸோ மல்டிபிள் பேக்ரவுண்ட்ஸில் நம்ம ஷூட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ மாடல் ஷூட் போகும்போது இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் நம்ம வந்து ஷூட் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா மேஜராக வந்து வீடியோ ஷூட்டுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல் ஆகுது. ஸோ நம்ம ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து ப்ராடக்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் இதுக்கான ரிசோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்துலாம் வாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டுடியோ லொக்கேஷன் இல்லைங்களா, நம்ம ஸ்டுடியோவில் ஃபோட்டோ ஷூட் முடிச்சதுக்கப்புறம் ஸோ எடிட்டிங் ஒர்க் எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ நம்ம பார்த்த இப்போ 90s கிட்ஸோட ஃபோட்டோ ஷூட் நம்ம பார்த்தோம். அவங்களோட எடிட்டிங் ஒர்க்கு நம்ம போயிட்டுருக்கு, அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பிளாட்ஃபார்முக்கு ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம பிராண்டிங் சர்வீஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ப்ரௌச்சர் டிசைனுங்க. ஸோ வீடியோ ஷூட் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ அவங்க வீடியோ எடிட்டிங் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி எண்ட் டு எண்ட் சர்வீசஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பெரும்பாலான கஸ்டமர்ஸ்க்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் மட்டும் தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பிராண்டிங் சர்வீசஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ ஷூட் அண்ட் ப்ரௌச்சர் டிசைன்ஸ், லோகோ டிசைன்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட்கான பேக் அண்ட் சர்வீசஸ் இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணுறோம். இது ஈவன் கார்பரேட் ஷூட் கூட நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். ஸோ நம்ம வந்து எக்ஸைட்டிவ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிறது சிவா சார். ஆல்ரெடி நம்ம சேனலில் எங்களோட கம்பெனிஸ்க்கு வந்து லைவாக ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கிறாங்க, மாடல்ஸ்லாம் எப்படி ஹையர் பண்ணி ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறாங்க, அவங்களோட டேரிஃப்ஸ் என்னென்ன இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஒரு காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஜென்ரலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி மட்டும் எடுக்கிற ஸ்டுடியோஸ்லாம் இருக்கா இல்லையா, அந்த அவேர்னஸை கொடுக்குற விதமாக நாங்கள் 2 years பிஃபோர் ஒரு வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணோம். அதை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வந்து என்னென்னா, சார் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு ஸ்டுடியோஸ்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜென்ரலாக நாங்கள் ஃபோனில் ஃபோட்டோஸ் எடுப்போம், இல்லை பக்கத்தில் உள்ள ஒரு இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க இல்லையா, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, அவங்ககிட்ட தான் கொடுத்து எடுப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கம்ப்ளீஷனே இல்லை. பட் நாங்கள் அதுக்கப்புறமா அவங்க வீடியோஸ் பார்த்துட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து அவங்களோட சர்வீஸ் பிடிச்சி போய் ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்தீங்க. ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதோட கண்டினியூட்டி கிட்டத்தட்ட 2 years கழிச்சு இவங்க மீட் பண்ண வந்திருக்கோம். அந்த 2 years டைமில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய அப்டேட் வந்திருக்கு, ஏஐ டூல் வந்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சிவா சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே நம்மளோட பிஸ்னஸ்க்கு லைக் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை நீங்கள் ஓனாக ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி ரன் பண்ணுற பிஸ்னஸ் ஆகட்டும், ஈவன் என்னோட கிளைண்ட் 90s மிட்டாய்க்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஓகே, அவரோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ இதனால் கன்வர்ஷன் ரேட், அதாவது சேல்ஸ் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண தான் இவரை வந்து நான் வந்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 yearsல என்னென்ன அப்டேட் பண்ணிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். 2 years ஆச்சு சார் நம்ம மீட் பண்ணி. ஸோ இது நடுவில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு உங்களை என்கரேஜ் பண்ணிருக்கலாம். ஈவன் நான் என்ன சொன்னேன்னா, என் டீம் கிட்ட நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தான் அவங்க நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ஜென்ரலாக நான் வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன், இல்லை நான் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன், ஒரு ஷாப் வச்சிருக்கேன்னா கூட ஃபோட்டோகிராஃபிக்கு வேணா அவங்க நம்பர் கொடுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல சொன்னேன். மேபி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கலாம்,
நான் அதர் தென் எங்கள் யூடியூப் வியூவர்ஸும் வந்திருக்கலாம். கண்டிப்பாக வந்திருந்தாங்களா சார்? இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி கேட்குறதுன்னா சொல்லணும்னா டெய்லியுமே நம்மளுக்கு ஒரு என்கொயரியாவது வந்துடும். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நபராவது நம்மளுக்கு வந்து கால் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் யூடியூப் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு போட்டாலே நம்மளோட வீடியோஸ் டாப்ல ரேங்க். ஆமாம் சார், அது ஒரு அவேர்னஸ் தான். உண்மை சார். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுதான் ஜென்ரலாக உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நீட் இருக்குன்னாவே நம்ம கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுவும் நம்மளோட சேனலில் வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கூப்பிட்டு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பற்றி நாலேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரைசிங்ஸ் இருக்குது, ஏன்னா ப்ரைசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 2-3 இதில் நம்ம ஸ்லாட்டில் வச்சிருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அந்த மாதிரி எப்படி எடுத்துக்கலாம், எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறோம். ரெண்டாவது ஏன் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணணுங்கிற அவேர்னஸும் நம்ம கொடுத்துறோம். சரி, நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் ஃபோன்ஸ்லாம் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக சில கிளைண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஏற்கனவே லைவ் பண்ண பிக்சர்ஸ்க்கும் ரெண்டாவது நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ ப்ராடக்ட் ஷூட்டு கொடுத்து அந்த பிக்சர்ஸை லைவ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் சரி எனக்கு பழைய பிக்சர்ஸும் மாற்றணும், மறுபடியும் எனக்கு இதெல்லாம் பண்ணி. இன்ஃபேக்ட் என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் நான் நேரில் ஒரு செலஸ்டர் இன்டர்வியூ போயிருந்தப்போ சொன்னார், சார் இந்த மாதிரி நான் ஃபோனில் தான் உங்கள் கோர்ஸ் பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்து கேன்வா எடிட் பண்ணி வச்சிருந்தேன், சேல்ஸ் போயிட்டு தான் இருந்துச்சு, டீசென்ட்டான ஒரு சேல்ஸ், ஒரு மந்த்லி அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு 350 to 500 ஆர்டர்ஸ் எப்பவுமே ஆவரேஜ் அச்சீவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் சும்மா வந்து நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட பேச பார்க்க கொரியர் போட்டேன். அவங்க வித்தின் ஒரு 2 days ஃபோட்டோஸ்லாம் மீல் பண்ணிட்டாங்க. நான் அதை அப்டேட் பண்ணிட்டேன், எடிட் பண்ணி பழைய. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 700 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓ கிரேட் சார், சூப்பர். ஒரு சேல்ஸுக்கு இது மட்டும் காரணம் இல்லை, ரிவ்யூஸ் நிறையா இருக்கலாம், கேம்பெயின் ரன் பண்ணிருக்கலாம், மேபி அந்த சீசன் டிமாண்ட் இருக்கலாம், பட் இதுவும் ஒரு காரணம். ஸோ இந்த மாதிரி உண்மையிலேயே எனக்கு ஃபீட்பேக் வந்து உண்மை வந்திருக்கா உங்களுக்கு? சார் நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. என்னதான் ஒரு ஃபோன் கால் பேசுகிறாங்க, நம்மளுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்துமே ப்ராடக்ட்ஸ் அனுப்புகிறாங்க. ஒரு 1 or 2 ப்ராடக்ட்ஸ் அனுப்பி பார்க்குறாங்க, எப்படி பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக அதுக்கான ஃபீட்பேக் எப்படி வருதுன்னா, சார் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க, ஃபர்தராக என்னோட மற்ற ப்ராடக்ட்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், இன்னொரு விஷயம் சார், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு நான் ஜென்ரலாக நம்மளுக்கு ஆர்கானிக்காக வர கிளைண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம டைம் பீரியட் சொல்கிறோம், அவங்க சிலது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் எனக்கு 10 days ஒரு 5 days ஒரு 6 days ஏதாவது நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நாலேஜ் வந்து நீங்கள் உங்களோட வீடியோஸ் ஷேர் பண்ணிடுங்க, கால் பண்ணி எடுக்கலாம், கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா நான் சம்டைம்ஸ் நான் ஏதாவது கிளைண்ட் மீட்டில் இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல வெளியே இருக்கும், ஃபோன் கால்ஸ் மிஸ் பண்ணா கூட நான் திருப்பி கூப்பிட்டு பேசுற வரை அவங்க அந்த வெயிட் பண்றாங்க. நம்ம சொல்ற டைம் பீரியட்லயும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல பெரிய கிளைண்ட் சார் எங்களுக்கு அப்படின்னா யாராவது இருக்காங்களா சார்? நிறைய பேர் சொல்லலாம் சார். இப்போ அவங்க தஞ்சாவூர்ல ஒரு கஸ்டமர் சார், ஒரு பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டுங்க. அவர் ஒரு ப்ராடக்ட் அனுப்பியிருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் அனுப்பும் போது என்னன்னா, அவர் ப்ராடக்ட்ஸ் வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. அவர் அது சரி வந்துச்சா வரலையா இதை ஃபாலோ பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப இதா இருந்தது. வந்து நான் போட்டோ ஷூட் பண்ணி இமீடியட்டா ஒரு 2 days அவருக்கு ரிசல்ட் ஷேர் பண்ணிட்டேன். அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. தென் அதுக்கப்புறம் கண்டினியூஸா ப்ராடக்ட்ஸ் கொடுத்ததுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நாள் டேரெக்டாகவே ஸ்டுடியோ வந்துட்டார். கோயம்புத்தூர் வந்திருந்தார் சார், உங்களுக்கு மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு. வந்து ஸ்டுடியோவும் பாட்டு போனார். ரொம்ப ஹாப்பி தான் அவர். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க சார். ஸோ இப்போ இந்த 2 years ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி எக்யூப்மெண்ட் அப்கிரேட் ஆயிருக்கலாம். கண்டிப்பா எங்களுக்கு கூட நாங்க கூட ஒரு கேமரா அப்கிரேட் பண்றோம், ஒரு மைக் அப்கிரேட். ஆமா ஆமா ஆமா. பட் இதெல்லாம் விட பெரிய அப்கிரேட் ஏஐ. நான் அவங்க மீட் பண்ணும்போது ஏஐன்ற ஒரு விஷயம் பெருசா ChatGPT கூட அந்த டைம்ல இல்ல. கண்டிப்பா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மீன்வேல் இந்த 2 yearsல ஒரு 1.5 yearsல ஏஐ வந்து ரொம்ப பூம் ஆயிடுச்சு. அது வந்து ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன்ல ChatGPTல ஆரம்பிச்சது, இப்போ வீடியோ ஜென்ரேஷன், ஃபோட்டோ ஜென்ரேஷன் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3 months பிஃபோர் நான் கூட ஒரு ஏஐ டூல லைவா பர்ச்சேஸ் பண்ணி ஒரு மாடலே இல்லாம எப்படி ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம்னு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில். அதை பார்த்து நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஏஐ பூமுக்கு அப்புறம் உங்களோட இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வந்து சஃபர் ஆகுதுன்ற வார்த்தை தப்பா இருக்கலாம், பட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு சார்? நிறைய விஷயம். அதாவது விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது எல்லா துறையிலுமே இருக்கு. ஸோ அது மாதிரியே நம்மளும் அதை ஃபேஸ் பண்றோம். ஸோ முன்னாடி அது வந்தப்போ அதோட வளர்ச்சி ரொம்ப தீவிரமாக. ஆமா, நிறைய பேர் என்னன்னா நான் ஏஐல பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ செல்லிங் பாயிண்ட்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா சார், எப்பயுமே ஒரிஜினலை விட போலி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி எனக்கு ப்ராடக்ட் லிஸ்டிங் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் நம்ம ஃபோட்டோ ஷூட்ல ரியலாக பண்ண அந்த அளவுக்கு இல்லை. என்ன காரணம்னா, இப்போ நம்ம நிறைய கார்மெண்ட்ஸ் நம்ம ஷூட் பண்றோம். கார்மெண்ட் ஷூட் பண்ணும்போது நம்ம வந்து க்ளோஸ் அப் ஷாட் நிறைய வைப்போம். இப்போ மாடல்ஸ் வச்சு பண்றோம்னா ஒரு 5 to 6 பிக்சர்ஸாக நம்ம ஷூட் பண்ணுவோம். ஒவ்வொரு பிக்சர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் இமேஜ்னு ஒன்று எடுப்போம். ஸோ அதாவது அவங்க எந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி எல்லாமே டீடைல் இமேஜ் எடுக்கும்போது ஃபேப்ரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகே. இப்போ ஏஐல அதை பண்ணும்போது அந்த அளவுக்கு அந்த விஷயம் வந்து
வராது. ரெண்டாவது இப்போ பார்க்குற எல்லாத்துக்குமே நாலேஜஸ் இருக்கு, இது ரியலாக ஃபோட்டோஷூட் பண்ணது, இது ஏஐல பண்ணது அப்படின்ட்டு. ஸோ அது நிறைய பேர் பார்த்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த செல்லிங் பாயிண்ட்ல அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஆங்கிள் வைஸ் நம்ம என்னன்னா 0 to 0 தான் நியூட்ரல். ஆமா, அவங்க வந்து பிளஸ் ஒரு 10 or 15% எக்ஸ்ட்ரா எக்ஸஸா கொடுக்குது. அப்போ என்னமோ ரிட்டர்ன்ஸ் நிறைய வருது. அப்போ நம்ம மறுபடியும் அவங்க என்னன்னா அந்த திசை திருப்பிட்டு மறுபடியும் ஃபோட்டோஷூட்டுக்கே வர்றாங்க. நிறைய கஸ்டமர்ஸ், எங்களுக்கு பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் நாங்கள் நிறைய பேர் அட்டன் பண்றோம். அவங்க எல்லாருமே ஒரு சிலர் வந்து கொடுக்குற ஃபீட்பேக் இதுதான். சிலர் என்னன்னா எனக்கு இமேஜஸா நான் லிஸ்ட் பண்ணா போதும், எனக்கு இது ஏஐ ஒர்க் அவுட் ஆகுது, நான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சரி அந்த வீடியோ சரி பார்த்து நிறைய பேர் ஒரு மித்து என்னன்னா ஒன்லி ஃபார் கார்மெண்ட்ஸ் பாருங்களா. ரைட். பட் ஒரு விஷயம்னா நீங்க எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பண்றீங்க கண்டிப்பா. ஸோ அதை வந்து ஷோர் ஷார்ட்டா சொல்ற மாதிரி நீங்க பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியில யூனிக்கான ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ அந்த ஒரு ரீசெண்டாக அதை பண்ணோம் சார், இது வந்து நாங்கள் பண்ணாத நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க இல்லையா, நிறைய பண்ண இண்டஸ்ட்ரியும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இது டிஃப்ரெண்டாக நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோம் அப்பார்ட் ஃப்ரம் கார்மெண்ட்ஸ். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ஷூட்னாவே நம்ம ப்ராடக்ட்ஸில் என்னென்னலாம் வரும்னா ஜுவல்லேருந்து ஃபுட் ஃபோட்டோகிராஃபி, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஷூட் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் ஃபோட்டோ ஷூட்டும் நம்ம பண்ணுறோம். இது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஷூட்டும் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். கார்பரேட் ஷூட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா LMW, அது போக LSSன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், பெரிய பிராண்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் யூனிக்கான ஒரு கேட்டகரி ஹேண்டில் பண்ணனா அது என்ன யாருக்கா இருக்கும் சார்? சார் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு வருது ஷூட்டுக்கு. ஈவன் சொல்ல போனால் சென்னையிலேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு ரிப்பீட்டடாக வந்த ப்ராடக்ட் சென்னையில் தான் பர்பஸாக, காஞ்சிபுரம் சென்னையிலேருந்து வரதெல்லாம் இந்த சாம்பிராணி ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். அது எதுன்னா குறிப்பாக மாட்டு சாணத்தில் பண்றது. ஸோ உங்களோட டாஸ்க் என்னன்னா அது மாட்டு சாணத்தில் பண்ணதுன்னு இந்த ஃபோட்டோ. ஆமாம், நம்ம அது லைஃப் ஸ்டைல் இமேஜஸாகவே கொடுக்குறோம். ஓகே. அப்போ அதுக்கு ஈவன் வீடியோஸும் கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா சார், ஃபோட்டோ ஷூட் லைவாக எடுத்துட்டு இமேஜஸ் வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸு மாட்டு சாணத்துலேருந்து ரெடி பண்ணியிருக்காங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது எங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து பொருள் தயாரிச்சிருக்கோம், இவ்வளோ நாள் அது உங்களுக்கு வேலிடாக இருக்கும், எந்த மாதிரி நறுமணத்தை கொடுக்கும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இமேஜஸும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இப்போ ஆடியன்ஸ் வைஸ் அதாவது நம்மளோட பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரெக்குவயர்மெண்ட் தான் மாறி இருக்கா? நான் வந்து இப்போ சார் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ முந்தி நம்ம வெறும் ஃபோட்டோ ஷூட் மட்டும் தான் பண்ணி கொடுத்தோம், ஒரு 4-5 ஆமாம், ஒயிட் பேக்ரவுண்டில் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ லிஸ்டிங் வைஸ் அவங்க வந்து இன்னும் நல்லா பண்ணணும், பெட்டராக பண்ணணும், ப்ராடக்ட்ஸோட ஃபியூச்சர்ஸ் நிறைய தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈவன் A+ பேனர்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ அதோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு. ஸோ A+ பேனர்ஸ் வந்து லைவ் அந்த 5 இமேஜஸ் லைவ் பண்ணுறாங்க இல்லையா, அது இல்லாமல் ப்ராடக்ட் பற்றி ஃபியூச்சர்ஸ், ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வந்து A+ல கொண்டு வரும். டிஸ்கிரிப்ஷன் பதிலாக இல்லாமல் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இமேஜஸ் மூலியமாக கொடுக்குறோம். இது இல்லாமல் வீடியோஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுது சார். ஓகே. வீடியோஸ் ஆமாம், கம்பல்சரி. இப்போ ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸ் 5 ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 5 ப்ராடக்ட்ஸ்க்கு சேர்த்து ஒரு வீடியோ நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது சொல்றீங்களா சார்? ஆமாம். இப்போ 5 கலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 கலர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் லிஸ்டிங் போட்டிருப்பாங்க, ஆனால் காமனாக ஒரு வீடியோ நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஒரே டிசைனில் ஒரு ரெட் ஷர்ட்டு, ப்ளூ ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட் விற்கிறாருன்னா அது எல்லாமே அந்த ஒரு வீடியோவில் ரெட் ஷர்ட்னா எப்படி இருக்கும், ஒயிட் ஷர்ட். ரைட். அதை வந்து டீட்டெயிலாக ஒரு ப்ராடக்ட்டை டீட்டெயிலாக நம்ம வீடியோ பண்ணிட்டு மற்ற கலர்ஸும் அவைலபிள் இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அப்போது ஒரு லிஸ்டிங்கை பார்க்க போகிறவங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது தெரிய வந்தது. வீடியோஸ் மூலிமா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நிறைய கம்மியாகுது. அதாவது ஃபோட்டோஸை விட ஆமாம், வீடியோஸில் என்னன்னா ப்ராடக்ட்ஸை அவங்களால வீடியோவில் பார்க்க முடியுது. அதோட ஏன்னா சில நேரங்களில் மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸை அஸ்யூம் பண்ணிக்க முடியல சிலர்ஸால. நான் என்ன சொல்றேன்னா ரிவ்யூஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்க சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குறீங்கன்னா தயவுசெய்து அவங்க ஒரு வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுத்து அட்டாச் பண்ணி அந்த ரிவ்யூஸ் போட்டாங்கன்னா இன்னமும் கன்வர்ஷன் அதிகம். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து பையஸ் எல்லாமே வீடியோஸ் தான் வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா தமிழ் காமர்ஸ்ன்ற அந்த சேனல் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பீப்புள் வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட்ல சேல் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தாங்க. எஸ் சார். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இன்னொரு சேனல்ல மிஸ்டர் ஜெப்சன் சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஓன் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு இன்ஸ்டா பேஜ் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு ஒரு யூடியூப் சேனல்ல போட்டு வீடியோஸ் போட்டு நான் வந்து லீட்ஸ் எடுக்க போறேன்ட்டு நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. ஸோ அதோட வெளிப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சுதா? கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் நிறைய பேருக்கு நீங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றியோ நம்ம நாலேஜ் கொடுக்கும்போது அவங்க நம்மளை பார்த்து அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு வெறும் அமேசான் ஃபிளிப்கார்ட்டுக்கு மட்டும் தான் அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டு போகணுங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளே மேனுஃபேக்சராக இருக்கலாம், இல்லை நம்மளே ஓனராக இருக்கலாம், நம்மளே வந்து அந்த ப்ராடக்ட் நம்மளோட சைட்லேயோ இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லையோ புஷ் பண்ணி அதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நிறைய விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓன் வெப்சைட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ் போடுறாங்க, அது போக வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொண்டு போகிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயம் சாட்டை கேட்டு தெரிஞ்சிட்டோம். இப்போ வந்து பாலா அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க அவரையும் மிஸ் பண்ணாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு நம்மளாம். வணக்கம் பாலா சார்.
வணக்கம் சார். ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களை பற்றி டீட்டெயில் இன்ட்ரோ கொடுத்துட்டேன், பட் இருந்தாலும் நீங்கள் சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, என் பேர் பாலசுப்ரமணியன், அந்த கம்பெனியோட கோஃபவுண்டர். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2017 ஆரம்பித்தோம். ஓகே, 2017 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. வாழ்த்துக்கள் சார். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இருந்தபோது ஒரு டீமாக ஒரு 4 பேர் இருந்தோம், 4-5 பேர் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 பேர் இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ எடிட்டர் வந்து ஒரு 3 பேர், வீடியோ எடிட்டர், இப்போ ஃபோட்டோகிராஃபர் ஒரு 2 பேர், ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமாக பெரிய டீமாகி கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பெருசாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் தரோம்னா அது முடிஞ்ச அளவுக்கு அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதே நீச்சில் இருக்கணும். இன்ஃபேக்ட் இ-காமர்ஸை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டோம்னு சபதம் எடுத்து அந்த சேனல் ஒன்றா ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ்ன்றது நாங்கள் எதுவுமே பண்ணிக்க மாட்டோம். அண்டில் லைக் அது வந்து கம்ப்ளீட்டாக எங்களோட இ-காமர்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும். அது அந்த வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் தான் நாங்கள் அதை ப்ரொமோஷன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ கூட ப்ரொமோஷன்லாம் கிடையாது, கண்டிப்பாக அவங்க எனக்கு எதுவும் பே பண்ணல. நான் ஜஸ்ட் கோயம்புத்தூருக்கு ஒரு சின்ன என்னோட ஒரு ஒர்க்குக்கு வந்தப்போ தான் உங்களை மீட் பண்ண, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. ஸோ ஏன் அதை மெயினாக சொல்கிறேன்னா, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் தான். ஸோ அவங்களால ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் கடை வைக்க கூட முடியாதவங்க தான் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் வைஸ் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு எஃபெக்டிவாக நீங்கள் பண்ணித்தரன்ற இதில் இருக்கீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் மைண்டாகவும் இங்கே வரல, ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே சர்வீஸ், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சர்வீஸ் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீங்க. ஸோ உங்கள் மூலிமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறையா பிஸ்னஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறோன்னா அப்ரோச்சஸ் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், பட் அதே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போக 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 10 ப்ராடக்ட், 15 ப்ராடக்ட், 20 ப்ராடக்ட்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இங்கே வர மேக்ஸிமம் எல்லா பீப்புள்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் இப்போ வந்து காஸ்ட் ரேஞ்ச் நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னு. ஸோ தமிழ் இ-காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஒரு காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்குன்னு வந்து நம்ம இங்கே நிறைய ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க. ஸோ சின்னதாக இருந்து கொஞ்சம் இருக்காங்க. ஸோ வேரியஸாக என்ன பண்ணுறோம்னா நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாரீ இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னா, ஸோ அந்த சாரீ வந்து அவங்க டைம் பீரியட் நம்ம சொல்லிடுவோம். அவங்க டைம் பீரியட் சொல்லிட்டோம், அந்த டைமில் ஷூட் பண்ணும்போது நாங்கள் அந்த சாரியை வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ரேட்குள்ளே நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சாரீ கொடுக்குறீங்க. ஸோ ஒரு சாரீ கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து எனக்கு 20 சாரீஸாக கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்ட்ஸ் தெரியாது. ஸோ காஸ்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு நிறைய காஸ்ட் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து மாடல் சார்ஜஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாங்க. ஐ மீன் ஃபிக்ஸடாக வந்து கொடுக்குறோம். ஆமாம், ஒரு சாரியோ 20 சாரியாக இருந்தாலும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண போனீங்கன்னா ஒரு சாரீ கொடுக்கறதுக்கு வரும்போது 20 சாரீஸாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு பிரிண்ட் போஸ்ட் அடிக்கிறனாலோ சரி, ஒரு பிரிண்ட் அடிக்கிறதாலோ காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதே வந்து 100 20 அந்த மாதிரி அடிக்கும்போது கொஞ்சம் காஸ்ட் வேரி ஆகும். எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இதுதான். ஸோ பட் நம்ம மாடலுக்குங்கிறது வந்து பொதுவாக வந்து ஒரு மாடல் சொல்றீங்க. இப்போ மாடல் இல்லாமல் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி மட்டும் பண்ணுறாங்க, அப்பவும் இந்த மாதிரி அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்போ வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம். அதுவும் நம்ம கொரியர் சார்ஜஸ் அதே தான். ஆமாம், கொரியர் சார்ஜஸ் வந்து நம்ம இப்போ நான் வந்து 90 அவங்களுக்கு வந்து 30 ப்ராடக்ட்ஸ் கிட்ட ஒரு டப்பாவில் போட்டு அமிச்சார், கொரியர் சார்ஜஸ் கம்மி தான். சேம் 2 அமிச்சாலும் கொரியர் சார்ஜஸ் எப்படி தான் சேம் தான். ஸோ அதனால அவங்களுக்கு என்ன பண்ண போறேன், என்ன ஒரு பெஸ்ட்டாக சொல்றேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அனுப்புற வேலை ஒரு 10-15 ப்ராடக்ட் அமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொரியர் சார்ஜஸ் வந்து பெருசாக உங்களுக்கு அது எடுப்பாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்து கொரியர் சார்ஜஸ் இருந்தால் உங்களுக்கு தான் வந்து அது எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 ப்ராடக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி என்ன ஏது இதெல்லாம் தெரியல. ஸோ இங்கே வரும்போது அவங்ககிட்ட கிளியராக வந்து இதுதான் ஃபோட்டோகிராஃபி, இது எடிட்டிங், இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி கிளியராக நம்ம வந்து இங்கேருந்து நம்ம அவங்களுக்கு சைடில் நம்ம என்ன அவுட்புட் கொடுக்குமோ அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 இயர்ஸ் டைம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் 2025 இருக்கும், இன்னும் 4 months 2026 வருது. இன்னைக்கு டேட்டில் ஒருத்தர் வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியோ சின்னதோ, அது உண்மையில அவருக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடுமா, அந்த காசை போட்ட காசு எடுத்துடலாமா, எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு பொறுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கொடுக்குற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட், அது போக அவங்களோட ஓன் வெப்சைட்டு, அது போக இன்ஸ்டாகிராம், அது போக அவங்க கூகுள் அவங்களே வந்து ஓனாக கிரியேட் பண்ணி கூகுள் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீடம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ செல் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸும் ஃப்ரீடம்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ராடக்ட் வச்சு லைஃப் டைமில் வந்து அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம்,
சேல் பண்ணிக்கலாம். Okay. ஸோ லைஃப் லாங். இன்ஃபேக்ட் அதான் நான் சொன்னேன். இப்போ அந்த நான் என்னோட கிளைண்ட் கூட என்ன சொன்னேன்னா, நீங்கள் எடுத்துக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபோனில் எடுத்திருக்கீங்க, இதுக்கு நான் கூகுள் ஆட்ஸோ மெட்டா ஆட்ஸோ ரன் பண்ணும்போது அந்தளவுக்கு எனக்கு கன்வர்ஷன் ரேட் வர மாட்டேங்குது. அவர் சொன்னால் சார் எனக்கு வந்து டைம் இல்லை சார், நான் 2 ஷாப் வச்சுருக்கேன், இப்போ ஒரே ஏரியாவில் இப்போ 2 பிரான்ச் வச்சுருக்கேன், நான் 2 ஷாப்புக்கும் நான் வந்து மெட்டீரியல் வாங்கி போடணும், அது பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே தள்ளி போட்டுருந்தேன். அதான் சொன்னேன், சரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இதுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க கூட வெப்சைட் டெவலப்பர்ட்ட கனெக்ட் பண்ணி கூட ஃபோட்டோ ஷேர் பண்ணிப்பாங்க, அவங்க லிஸ்ட் பண்ணி உங்கள் வேலை தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தான் நம்ம மெயினாக இப்போ இந்த ஃபோட்டோஸ்னால கன்வர்ஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு சேனலில் வந்து லைவாக அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கீங்க சார், நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்குன்னே தெரிய வந்தது. இது வந்து நான் ஒரு பெருமைக்கு சொல்லலை, நிறைய பேர் கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கூட மேபி இன்னமும் புதுசாக வந்த ஆடியன்ஸும் சரி, இன்ஃபேக்ட் அந்த பழைய வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு மேலே நான் உங்களுக்கு லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ஃபேக்ட் இன்னொரு சில கமெண்ட்ஸ் செக் பண்ணுறேன், கடைசி வரை எவ்வளவு விலை ஆகும் என்று சொல்லவில்லையே அப்படிலாம் சொல்லுவீங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் ப்ரைஸ் வச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ்னால் அதுக்கு மாடல் வச்சிருக்கணும், இல்லை ஒரு ஹோம் அண்ட் டெக்கர்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்னா மாடல்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்குமே தனித்தனி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, தனித்தனி கேமரா யூஸ் பண்ணுவாங்க. அதனால் டேரிஃப் வந்து மாறும். ஜஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அவங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி எடுக்கலையா, ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வித்தின் 1 or 2 hours அவங்க ரிவர்ட் பேக் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாங்கிறதுனால தான் 2வது வாட்டி இங்கே வந்திருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக டெய்லி பேசிஸில் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜஸ்ட்டு ஆர்டர் வந்ததா, பேக் பண்ணி அமிச்சோமா, ஷிப்பிங் லேபிள் ஓட்டணுமா அப்படின்னு இல்லாமல் ஒரு 8 hours உங்களுக்கு 2 hours அந்த வேலை முடிஞ்சது, பேக் பண்ணுறது அனுப்புறது எல்லாமே. மீது 6 hours நம்ம என்ன பண்ணலான்ட்டு டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களோட பிஸ்னஸில் அடுத்த போக முடியும். அதனால தான் இவங்ககிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.